ஒரு குறிப்பிட்ட வளையத்துக்குள்ளே நான் இருப்பேன். நான் அந்த கரூர் நெரிசலில் செத்து போன மக்களோட குடும்பத்தை நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன், பேசிக்கிட்டு இருப்பேன். அது ஒரு பிரைவேட் மண்டபத்தில் நடத்த போகிறேன்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே பொதுமக்கள் எவனும் அந்த சுற்று வட்டாரத்துக்குள்ளே எங்கேயும் இருக்கக்கூடாது அப்படின்ற கிட்டத்தட்ட சொல்கிறாங்க சார். 1 கிலோமீட்டர் சுற்றளவில் எனக்கு பாதுகாப்பு கொடுங்கன்றாங்க சார். இது என்ன சொல்கிறது, 1 கிலோமீட்டர் சுற்றளவில் பாராளுமன்றத்துக்கே பாதுகாப்பு இருக்குமா என்னன்னு தெரியல சார். சட்டமன்றத்துக்கே பாதுகாப்பு கிடையாது சார். இவர் ஒரு ஆளுக்கு 1 கிலோமீட்டர் சுற்றளவில் போலீஸ் நின்று பாதுகாக்கணுமா? அது இல்லாமல் கம்ப்ளீட்டாக இவர் திருச்சியில் ஏறி என்ன சொல்கிறது, சென்னையில் ஏறி திருச்சி ஏர்போர்ட்டில் இறங்கும்போதும் திருச்சி ஏர்போர்ட்டில் வெளியில் வந்து மறுபடியும் கரூர் போகிற வரைக்கும், கரூர்லேருந்து மறுபடியும் திருச்சி ஏர்போர்ட் வர வரைக்கும் இவருக்குன்னு ஒரு தனி ரோடு மாதிரி கேட்குறாரு. அவர் என்னன்னா அவரோட ரெக்கமெண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவர் ரெக்கமெண்டை படிச்சிங்க அப்படின்னு வைங்களேன், இவர் இது எப்படா பண்ண முடியும் அப்படின்னா, இவருக்குன்னு ஒரு தனி பாதை அமைச்சு கொடுத்து அதில் இவர் போயிட்டு வந்தால் தான் முடியும். ஃபுல்லாக தடுப்புகள் அமைச்சு போலீஸ் வந்து கம்ப்ளீட் அலர்ட்டில் இருக்கணும் அப்படின்னு. இதெல்லாம் எதுக்கு? இதுக்கெல்லாம் யாருக்கு காசு? போலீஸ் யாருக்கு வேலை செய்யுது? எதுக்கு போலீஸ் விஜய்க்கு வேலை செய்யணும்? இவர் அப்படி என்ன பண்ண போகிறார்? இவர் தானே கொன்னாருங்க, இவர் தானே ஆள் போட்டு கொன்னது. அப்புறம் இவர் இப்போ நான் தனியாக போய் அவங்கள போய் பார்க்க போகிறேன்ற நாடகத்துக்கு எதுக்கு போலீஸ் தானே போகணும்?